அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேற்று உரையில் ராமலிங்கம் சன்மார்க்க கொள்கைகளை சொல்லிக் கொண்டிருந்த நிகழ்வுகளை பார்த்தோம். கடவுள் ஒருவரே, அவரும் ஜோதி வடிவாக இருக்கின்றார். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பசி தீர்த்தலையும் புலால் மறுத்தலையும் முக்கிய லட்சியமாக நேற்றைய உரையில் சொன்னார். குறிப்பாக புலால் சிறு தெய்வங்களுக்கு படைப்பதை, நைவேத்தியமாக படைக்கப்படுவதை, உயிர்கொலை செய்வதை கண்டு உடல் நடுங்கினார், தாரை தாரையாக கண்ணீர் வலித்தார் என்ற நிகழ்வுகளை எல்லாம் நேற்றைய உரையில் பார்த்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். சுவாமி தன்னுடைய கொள்கைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒருவர் கேட்டார், தங்களுடைய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பசி தவிர்த்தலையும் புலால் மறுத்தலையுமே முக்கிய லட்சியமாக எழுதியிருக்கின்றீர்கள் என்றார். ஆமாம் நண்பர்களே, உயிர் கொலையும் புலை பசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தர் கிடையாது. அவர் புற இனத்தார், சன்மார்க்கிகள் ஆகார். நான் புலால் உண்ணும் மனிதரை காண்கின்ற போதெல்லாம் மயங்கி உள்ளம் நடுங்கி ஆற்றாமல் எலும்பெல்லாம் கருக இழைக்கின்றேன் என்ற பெருமான் மனமாட்டாது அதை அப்படியே பாட்டாக பாடினார். புன்புலால் உடம்பின் அசுத்தமும் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பும் என்பலாம் அணியே எண்ணி நான் எண்ணி ஏங்கிய ஏக்கம் நீ அறிவார் என்று பாடத் தொடங்கினார். பாடி முடித்தபோது பெருமான் மனம் கலங்கி அப்படியே பேச்சற்று நின்றார். அதை கண்டு ஒருவர், சுவாமிகள் மீண்டும் மனங்கலங்கி போகாமல் இருக்க வேண்டும், என்ன சோதனை இது, இப்படி வேதனைப்படுகின்றீர்களே என்றார். மற்றொருவர், சுவாமிகளே இப்படி நிம்மதி இழக்க செய்துவிட்டோமே உங்களை, ஐயோ இறைவா என்று மனம் நொந்தார். எல்லோரும் சுவாமி சுவாமி என்று மீண்டும் விசும்பினார்கள். ஜீவ தயவுடைய ஆன்மநேய அன்பர்களே, அருட்ஜோதி இறைவனின் ஆணையால் எனக்குற்ற நிலை இப்போது நீங்கியது, இனி கவலைப்பட வேண்டாம், திட சித்தம் கொள்ளுங்கள் என்று வள்ளல் பெருமான் எல்லோரையும் ஆறுதல் படுத்தினார். திரும்ப அங்கே அரற்றலும் அழுகையும் நீங்கி அமைதி ஏற்பட்டது. பெருமான் பேச்சை தொடர்ந்தார். ஒருவன் எப்பேற்பட்ட ஆற்றல் கொண்டவனாக இருந்தாலும், எந்த செயலை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவனாக இருந்தாலும், அவன் புலால் உண்ணும் கருத்தை உடையவனாக இருப்பானேயானால் அவன் ஒருபோதும் ஞானியாக மாட்டான். அவன் சன்மார்க்கத்துக்கு புறம்பானவன். புலால் மறுத்தலே சன்மார்க்க கொள்கை என்று தெளிவுபடுத்தினார் பெருமாள். அப்போது ஒரு அன்பர் மிக பணிவோடு, சுவாமி சன்மார்க்கத்தின் அடுத்த கொள்கையை விலக்கி வரல வேண்டும் என்று வேண்டினார். நல்லது அன்பர்களே, தத்துவ நியாயத்தை அனுசரித்து சமயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொழில் நியாயத்தை அனுசரித்து ஜாதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தயவை விருத்தி செய்வதற்கு தடையாக இருப்பன சமய ஏற்பாடு, ஜாதி ஏற்பாடு போன்றவைகள். அதனால் இவைகளை விட்டொழிந்து பொது நோக்கம் வந்தால் ஒழிய காருண்ய விருத்தியாகி கடவுள் அருளை பெற்று அனந்த சித்தி வல்லபங்களை பெற முடியாது. அதனால்தான் என்ற வள்ளல் பெருமான் தாம் கூறியதன் விளக்கமாக பாடத் தொடங்கினார். ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என் உள்ளத்தே, நீதியில் கலந்து நிறைந்தது நானும் நித்தியன் ஆயினன் உலகி என்று பாடி முடித்தார் பெருமான். உங்களை கூவி அழைக்கின்றேன். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகள் ஜாதி சமய வேறுபாடுகள். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை. ஆகவே ஜாதி மத சமய வேறுபாடு கூடாது என்பது சன்மார்க்கத்தின் முக்கியமான கொள்கை. சாது ஒருவருக்கு அப்போது ஒரு சந்தேகம் இருந்தது. சுவாமி, ஜீவதயவு என்று சொல்கின்றீர்கள், அப்படி என்றால் அந்த தயவை எல்லா ஜீவராசிகளிடத்திலும் காட்ட வேண்டுமல்லவா என்று கேட்டார். பெருமான் உடனே, ஆமாம், இதில் ஐயப்பாட்டுக்கு இடம் என்பதே இல்லை. எவ்வுயிரும் தம் உயிர் போல் காண்பவர் வாய் சொல்லே வேதகாமத்தின் வாக்கு என்பதை சத்தியமாக உணர்தல் வேண்டும் என்று திட்டமாக சொன்னார். கருணை ஒன்றே வடிவாகி எவ்வுயிரும் தம் உயிர் போல் கண்டு
ஞானத்தெருள் நெறியில் சுத்த சிவ சன்மார்க்க பெருநீதி செலுத்தான் என்ற பாட்டை பாடி அதன் விளக்கமாக மேலும் எவ்வுயிரும் தம்முயிர் போல் கருதுவதே ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை, இது சன்மார்க்கத்தின் கொள்கைகளில் ஒன்று. மேலும் வேத ஆகம சாத்திர புராண இதிகாசங்கள் முடிவான உண்மையை தெரிவிக்க மாட்டாது என்பதும், உயிர் நீங்கிய உடலை புதைக்க வேண்டுமே தவிர எரிக்கக்கூடாது என்பதும் சன்மார்க்கத்தின் பிற கொள்கைகள். சன்மார்க்க கொள்கைகள் எவை என்னவென்று எல்லோருக்கும் நன்றாக விளங்கியிருக்கும் என்று நம்புகின்றேன் என்று சொன்னார் வள்ளலார். எல்லோரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருள் அமைவதாக வந்தனம் என்று ஆசி வழங்கி உரையை முடித்து தர்மசாலைக்குள் சென்றார். வள்ளல் பெருமான் சாலைக்குள் சென்றவுடனே சாதுக்கள் தங்களுக்குள் பேச ஆரம்பித்தார்கள். ஒருவர், இன்றைக்கு சன்மார்க்க கொள்கைகளை விளக்கிச் செய்த உபதேசம் அருமை அருமை என்று பாராட்டி மகிழ்ந்தார். மற்றொருவர், நாம் செய்த பாக்கியம்தான், இன்று சுவாமிகளின் திருவாக்கினியும் சுவாமிகள் திருவாய் மலர்ந்து பாடிய திருவற்பாக்களையும் செவிகுளிரவும் சிந்தைக்கு விருந்தாகவும் கேட்க நேர்ந்தது என்று ஆனந்தப்பட்டார். தொடர்ந்து ராமலிங்க அடிகளாரின் இந்த அற்புத நிகழ்வுகளை நாளை உரையில் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.